இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு சூப்பரான மசாலா எப்படி வந்து ரெடி பண்ணுறது. ஸோ ஒரு டைம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா 3 மாதத்து வரைக்கும் வந்துட்டு நமக்கு எல்லா குழம்புக்கும், சாம்பாருக்கு மட்டும் இல்லை, புளிக்குழம்பு, காரக்குழம்பு, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நான்வெஜ்ஜு கூட வந்துட்டு இந்த மசாலா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு மசாலாவே வந்துட்டு போதுமானது. ஸோ இதை வந்துட்டு எப்படி வந்துட்டு கரெக்டாக ரெடி பண்ணுறது, என்னென்ன பொருட்கள் வந்து இதில் சேர்க்கணும், 14 பொருட்கள்லேருந்து 15 பொருட்கள் வரைக்குமே வந்து சேர்க்கணும், அது என்னென்ன அளவில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு தேவை அப்படின்னா, ஏதாவது டவுட்டு அப்படின்னா வந்துட்டு ஃபுல் வீடியோ வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னால் ஷார்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாலாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ டேஸ்ட்டும் வந்துட்டு சூப்பராக இருக்கும். பாட்டி காலத்தில் இந்த மாதிரி வந்துட்டு பவுடராக அரைக்காமல் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு வறுத்து வச்சுப்பாங்க. ஸோ அது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அம்மியில் வச்சு அரைச்சி நமக்கு வந்துட்டு குழம்பு எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அம்மியில் அரைக்க முடியாது அப்படிங்கிறனால இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சு ஃபுல் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி